அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆர் கோயிங் டு நோ அபவுட் சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் இல்லைனா மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம என்ன சொல்லலாம், சென்ட்ரல் பேங்க்னு சொல்லலாம், ரிசர்வ் பேங்க்னு சொல்லலாம், மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டோட ஸ்டேட் கரன்சி அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் மணி சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வேலையை தான் ரிசர்வ் பேங்க் செய்யுது. Central bank also usually oversee the commercial banking system of the respective country. ஒவ்வொரு நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க் உண்டு. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் உண்டு. அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்கை கவனிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. பிஃபோர் we are going to know about the commercial bank, central bank functions. Let us know something about Reserve Bank or Central Bank, Reserve Bank of India. அதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி உருவாக்கப்பட்டது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏப்ரல் 1, 1935 அக்கார்டன்ஸ் வித் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1, 1935 உருவாக்கப்பட்டது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வந்து எப்போ நேஷ்னலைஸ் ஆக்கினாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ ப்ரைவேட் செக்டார் தான் அதை நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து தேசியமயமாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 1949. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து கல்கட்டாவிலேருந்து மும்பைக்கு எப்போ மாற்றப்பட்டிருக்குன்னா 1937 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஆர்பிஐயோடைய ஃபஸ்ட்டு கவர்னர். இது கேட்பாங்க, ஓஸ்போன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. இது வந்து அதோடைய ஹிஸ்ட்ரி. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா, இது நீங்கள் பின்னாடி ஒன்றுனா டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க. சென்ட்ரல் பேங்க்கு தான் என்ன பண்ணுது, இது வந்து சென்ட்ரல் பேங்க். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கமர்ஷியல் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ரெகுலேட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கடைசி நிலை கடன் நிறுவனம். யாருமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் ஒரு கவர்னர் இருப்பார், 4 டெப்டி கவர்னர் இருப்பார், அப்புறம் வந்து ஒரு சென்ட்ரல் போர்டு, டைரக்டருடைய ஒரு சென்ட்ரல் போர்டு இருப்பாங்க, நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க, அரசுக்கான வங்கியாக செயல்படுறாங்க, அப்புறம் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறாங்க, அந்நிய செலவாணிகளுக்கு வந்து பாதுகாப்பாக கஸ்டடியனாக இருக்காங்க, அப்புறம் எல்லா விதமான கடன்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் ரிசர்வ் பேங்கோடைய ஃபங்க்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, இஷ்யூ பேப்பர் கரன்சி எப்போ 18th செஞ்சுரியில் பேப்பர் கரன்சி, அதாவது பணம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு கேட்டால், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பிரசிடென்ஷியல் பேங்க்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க தான் முதல்ல என்ன அப்படின்னா பேப்பர் மணியை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூபி பணமாக வந்து யார் முதல்ல இது பண்ணனா, ஷெர்ஷா சூரிங்கிறவர். இந்த முகல் பீரியடில் படிச்சிருப்பீங்க. அவர் தான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ருப்பிங்கிறது வந்து 40 காப்பர் பீஸ், 40 செப்பு நாணயங்களுடைய துண்டு, அதை வந்து ₹1 அப்படின்ற மதிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த நேம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, சான்ஸ்கிரிட் வேர்டு ரௌபியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ரௌபியானா சில்வர்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பேங்க் நோட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் நோட்டை பார்த்திங்கன்னா அதில் 17 லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதர் 15 லாங்குவேஜஸ் வந்து நோட்டுடைய பேக் சைடில் இருக்கும். இது எதை சொல்லுதுன்னா, டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுறதுக்காக அந்த மொழிகளை வந்து அதில் அந்த நோட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ. இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் இல்லைனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறவங்க வந்து இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பணவியல் கொள்கையை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியன் ருப்பியோடைய மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆர்பிஐ. நம்மளை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் பேங்க்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து 1935 1 ஏப்ரல் 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஒரிஜினல் ஷேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 100 rupees, அது ஈக்குவல் ஷேர் வந்து ப்ரைவேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டு.
அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து யாருன்னா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர் தான் முதல்ல இது வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர் தான் வந்திருக்காங்க. அப்புறமே என்ன பண்ண முடியுங்க, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இட் வாஸ் நேஷனலைஸ்ட் ஆன் January 1, 1949. ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா இதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று மானிட்டரி அத்தாரிட்டி. இது வந்து மானிட்டரி அத்தாரிட்டியாக செயல்படுதுன்றாங்க. இட் கண்ட்ரோல்ஸ் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கனாமி டு ஸ்டெபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அட்டைன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், ஸ்ட்ரென்தன் பேங்கிங் சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நாட்டினுடைய சப்ளை ஆஃப் மணி, பணத்தினுடைய அளிப்பு வந்து இதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. எப்படி சார் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிளைஸாக வச்சுருக்காங்க, மாறாமல் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது வந்து நம்மளுடைய நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள டிரான்சாக்ஷன், கிரெடிட் டெபிட் டிரான்சாக்ஷன், அதை பின்னாடி டீட்டெயிலாக கொடுப்பீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு நிதி நிலைத்த தன்மை, அதை வந்து கொண்டு வர்றாங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பேங்கிங் சிஸ்டத்தை வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இது எல்லாமே மானிட்டரி அத்தாரிட்டி செய்யக்கூடிய வேலை இல்லையா. மானிட்டரி அத்தாரிட்டினா இதை வந்து யார் செய்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவ்வளவும் யார் செய்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்கிறாங்க. செகண்ட் ஒன்று த இஷ்யூர் ஆஃப் கரன்சி. அப்போ கரன்சியை வழங்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். பணத்தை அச்சிட்டு வழங்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். உங்களுடைய மெயின் நோக்கமே என்ன கேட்டிங்கன்னா, கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து நாட்டுக்கு வந்து கடன், மற்ற வங்கிகளுக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுப்பாங்க. கமர்ஷியல் பேங்க் தான் ஒரு பிஸ்னஸ் செக்டாருக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ பணத்தை வழங்கக்கூடிய, அச்சிட்டு வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே நேரத்தில் இவங்க வந்து ஃபேக் கரன்சிலாம் வந்துச்சுன்னா அதை வரவிடாமல் தடுக்கிறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் ஆர்பிஐயோடைய வேலை. தேர்டு ஒன்று த இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். இப்போ பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்குறதும் ஆர்பிஐ தான், இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அக்கார்டிங் டு த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 அதர் கமர்ஷியல் பேங்க் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க பேங்கிங் தொடங்கிறதுக்கு. இப்போ எந்த ஒரு கமர்ஷியல் பேங்காக இருந்தாலுமே சரிங்க, புதுசாக ஒரு பேங்க் தொடங்கணும் அப்படின்னா ஆர்பிஐட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும். புரியுதுங்களா? பேங்கர் டு த கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய வங்கியாக செயல்படுது. பேங்கர் டு த கவர்மெண்ட்னா அரசாங்கத்தினுடைய வங்கியாக செயல்படுது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே லோன் ப்ரொவைட் பண்ணுது. ஷார்ட் டேர்ம் கிரெடிட், அதாவது குறுகிய கால கடனை கொடுக்குது. அப்புறம் அரசாங்கத்தினுடைய கடன்கள், அரசாங்கத்தினுடைய கடன் தொடர்பான சேவைகள், அப்புறம் அரசாங்கத்துக்கான கடன் பத்திரங்களை உருவாக்குதல், இது போன்ற எல்லா வேலையும் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ வந்து செய்யுது. அதே நேரத்தில் இது வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சம்மந்தமான உள்ள எல்லா அறிவுரைகளையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. பேங்க் சம்மந்தமான, ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் சம்மந்தமான எல்லா விதமான அட்வைஸையும் கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபிஃப்த்து ஒன்று பேங்கர்ஸ் பேங்க் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கூட எல்லா பேங்க்குக்கும் இது தான் பேங்க்கு. ஆர்பிஐ இஸ் த பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா as it provides loan to bank, accept deposit of banks and rediscount the bill of banks. ஒரு கமர்ஷியல் பேங்க்கு ஒரு கஸ்டமர்கிட்ட செய்ய வேண்டிய வேலையை கமர்ஷியல் பேங்க்கு வந்து ஆர்பிஐ செய்யுது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் பேங்க்காக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கிட்டேருந்து டெபாசிட் ரிசீவ் பண்ணுறாங்க, பேங்க்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்க்குடைய பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பேங்க்கால், கமர்ஷியல் பேங்க்கால் கடனே கொடுக்க முடியல, ஃபண்டே இல்லை, கஜானா காலி ஆகிட்டுனா வேறு வழி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஆர்பிஐட்ட வந்து கடன் வாங்கிக்கலாம். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸ் அதான் கொடுத்துருக்கான். பை கீப்பிங் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ கேன் ப்ரொவைட் லோன் டு த அதர் கமர்ஷியல் பேங்க். அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடைசி நிலை கடன் ஈவோன். கடைசியாக யாருமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்கு லோன் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறாங்க. கடைசி நிலை கடன் ஈவோன், கடைசி நேரத்தில் கடன் கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஆக்ட் as clearing house for settlement of banking transaction. RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instrument and processing of payment instruction. அப்போ வந்து இந்த
ஆர்பிஐ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கிளியரிங் ஹவுஸ், ஒரு தீர்ப்பாயமாக செயல்படுது அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ என்னென்னு தீர்வகமாக செயல்படுதுங்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமான பேமெண்ட் சம்மந்தமான எல்லா விதமான அட்வைஸும் மற்ற பேங்க்குகளுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அதே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது பணத்தை பரிமாற்றம் செய்யும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆர்பிஐ இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் கமர்ஷியல் பேங்க்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்பிஐ வந்து செய்கிறாங்க. அதான் கிளியரிங் ஹவுஸாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஒன்று கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இப்போ அந்நிய நாட்டு செலவாணின்னு சொல்லுவோம், வெளிநாட்டு பணத்தினுடைய பாதுகாவலராக செயல்படுது. இட் ஆக்ட் ஆஸ் ஏ கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரெக்ஸ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரினுக்கு எஃப்ஓஆர் எடுத்திருக்காங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு இஎக்ஸ் எடுத்திருக்காங்க. இட் அட்மினிஸ்ட்ரேஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா. இந்த இயர்லாம் நல்லா பார்த்து வச்சிங்க, ஆக்டெலாம் பார்த்து வச்சிங்க. அப்போ ஆர்பிஐ வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் படி தான் செயல்படுறாங்க. அதன்படி வெளிநாட்டோட பணங்கள் எங்கேருந்து வருது, யாருக்கு வருது, என்ன ரீசனுக்காக வருதுங்கிறத கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ பைஸ் அண்ட் செல்ஸ் ஃபாரின் கரன்சி டு மெயின்டைன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் இந்தியன் ருபி வெர்சஸ் ஃபாரின் கரன்சி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரின் கரன்சியை வாங்குறதும் விற்கிறதும் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ செய்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப், அதாவது நம்ம நாட்டோட பணத்துக்கும் வெளிநாட்டு பணத்துக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேவைப்படுற நேரத்தில் வாங்குறதும் ஃபாரின் கரன்சியை விற்கவும் ஆர்பிஐ வந்து செய்கிறாங்க. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கஸ்டடியனாக வந்து ஆர்பிஐ இருக்காங்க. 9th ஒன்று பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தை முறைப்படுத்தக்கூடியவராக ஆர்பிஐ இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்படுது. இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம், மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர், ஜிடிபி ஒவ்வொன்று இயர், அதாவது இயர் பை இயர் வந்து ஜிடிபி எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, இந்த இயர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயர் எப்படி வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது எல்லா விதமான பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே, இந்த பேங்கிங் மணி சப்ளை சம்மந்தமான எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. RBI administers investment in institution when they invest specified minimum proportions of their total assets liabilities in government security. அப்போ அதாவது சில பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, தங்கிட்ட வச்சுருக்கக்கூடிய சொத்துக்கள் அதான் அசட்னு சொல்கிறாங்க, தங்கிட்ட உள்ள பொறுப்புகள் அதான் லையபிலிட்டின்னு சொல்கிறாங்க, அதை வந்து அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களாக வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து பொறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரம் தான் நிறையா இருக்கும். அதாவது அரசாங்கத்துக்கு நிறைய கடன் கொடுத்துருப்போம். ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேஷனில் ஒரு லெட்டரை வாங்கிக்கிட்டு அதன் மூலயமா அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்துருப்போம். அதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கடன் பத்திரங்கள், அரசாங்க கடன் பத்திரங்கள். அப்போ தன்னிடம் உள்ள சொத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்கள். அதை வந்து மெயின்டைன் பண்ணுற வேலையை வந்து ஆர்பிஐ பார்க்குது. யார் என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, கடன் பத்திரங்களாக வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்துக்களை இது மாதிரி போல் வச்சுருக்காங்க அப்படின்னு அதை கரெக்டாக நிர்வகிக்கக்கூடிய வேலையை வந்து ஆர்பிஐ பார்க்குறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களை மேனேஜ் பண்ணுற வேலையை வந்து ஆர்பிஐ பார்க்குறாங்க. 11th ஒன்று வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு ஆக்டே இருக்குது, 2007 த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட்டு, பிஎஸ்எஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, என்னென்ன பேமெண்ட்டு எந்தெந்த பேங்க்கு யார் என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான விஷயமும் ஆர்பிஐ வந்து நேரடியாக பார்க்குறாங்க. RBI focuses on the development and functioning of the safe, secure and efficient payment and settlement mechanism. அப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ஒட்டுமொத்தமான வேலையும் பார்க்குறாங்க. இங்கே டெவலப்மெண்ட் பர்பஸ்ஸு, அப்புறம் வந்து அது வந்து சேஃபாக செயல்படுதா, நம்ம பேமெண்ட்டு வாங்கும்போது சரி கொடுக்கும்போது சரி, கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும்போது சரி இல்லை வாங்கும்போது சரி, அது வந்து கரெக்டான முறையில் போயிட்டு வந்துட்டுருக்கா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரியாக வருதா, இல்லை யார் வந்து திருப்பி கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த ஆக்ட் மூலயமா வந்து ஆர்பிஐ வந்து கவனிக்கிறாங்க. 12th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் ரோல். அப்போ டெவலப்மெண்ட் ரோல்னால் என்ன, இதை வந்து அடுத்த நிலைக்கு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து ஆர்பிஐ வந்து பார்க்குறாங்க.
This role includes the development of the quality banking system in India and ensuring that credit is available to the productivity sector of the economy. இப்போ என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணால் கடன் கொடுக்கணும். கடன் எதுக்கு கொடுக்கணும்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ், அதாவது உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய துறைக்காக பார்த்து கொடுக்கணும். எல்லா துறைக்கும் நம்ம லோன் வழங்கிட முடியாது. அப்போ ப்ரொடக்டிவ் செக்டாருக்கு வந்து அந்த கிரெடிட் வந்து கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் டு சப்போர்ட் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இது மூலிமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்டிவ் செக்டாருக்கு நம்ம லோன் கொடுத்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கங்களை வந்து நம்ம அடையிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். It also includes establishing institutions designed to build the country financial infrastructure. It also helps in expanding access to affordable financial service and promoting financial education and literacy. இப்போ இது மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருளாதார கட்டமைப்புகளை நம்ம உருவாக்குறது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா, இங்கே நிதி சார்ந்த பணிகள் நம்மளால் செய்ய முடியும். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, அது சார்ந்த அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா விதமான தகவல்களையும் எல்லா விதமான அறிவையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற வேலையை வந்து ஆர்பிஐ செய்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட் ரோலாக வந்து செயல்படுறாங்க. 13 வந்து பார்த்திங்கன்னா, பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விதமான பேங்கிங் சம்மந்தமான எல்லா விதமான டேட்டாவையும் என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. அது தேவைப்படுற நேரத்தில் பப்ளிஷும் பண்ணுறாங்க. அப்போ எக்கனாமிக் டேட்டா பொருளாதார புள்ளி விவரங்களை வந்து சேகரிக்குது. பேங்கிங் சம்மந்தமான புள்ளி விவரங்களையும் ஆர்பிஐ வந்து சேகரிக்கிறாங்க. சேகரிக்கிறதோடு இல்லை, அது அந்த புள்ளி விவரங்களை வச்சு பாலிசியை உருவாக்குறாங்க, அதை மதிப்பீடு செய்கிறாங்க. அந்த சேகரித்த புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு பொருளாதார கொள்கைகளை உருவாக்குறாங்க, அந்த பொருளாதார கொள்கைகளை மதிப்பீடு செய்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, புள்ளி விவரங்களை சேகரித்து தேவைப்படுற நேரத்தில் அதை அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மானிட்டரி டேட்டா பணம் சம்பந்தமான புள்ளி விவரங்களையும் இதர புள்ளி விவரங்களையும் சேகரிக்கக்கூடியவராக ஆர்பிஐ இருக்காங்க. 4th ஒன்று எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். ஆர்பிஐ ரெப்ரசன்ட் இந்தியா எஸ் ஏ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃப்னு படிச்சிருப்பீங்க 10th. இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டினுடைய மெம்பராக ஆர்பிஐ இருக்காங்க, இந்தியாவுடைய மெம்பராக ஆர்பிஐ இருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்குடைய ஆத்தரைஸ்டு டீலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. அப்போ கமர்ஷியல் பேங்க் எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஆர்பிஐ சொல்கிறபடி தான் அவங்க நடக்கணும். பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் 1995 கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமில் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து எந்த பேங்கை பற்றியும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், அப்புறம் வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா. இந்த ஓம்பட்ஸ்மன்னா குறை தீர்ப்பாயம்னு அர்த்தம், குறையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வரக்கூடிய கமர்ஷியல் பேங்க் சம்மந்தமான வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த அது அந்த இப்போ ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம்லேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் ஆன்லைன் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்பிஐ பார்க்குறாங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு பேர். லாஸ்ட் ஒன்று பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்கிங்கினுடைய திறனை அதிகப்படுத்துவாங்க, குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உலக அளவில் இருக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நெறி மற்றும் மதிப்பீடு அடிப்படையில், அதாவது உலகத்தளவில் என்னென்ன பேங்கிங் செக்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் ஆர்பிஐ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்படி தான் இருக்கும் கோட்ஸ் அண்ட், அதாவது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஸ்கூல்னா இருந்தால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதேமாதிரி பேங்கிங் செக்டருக்கு அதனுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உலக அளவில் இருந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கான பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு போர்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா BCSBI. இப்போ எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடக்கூடாது, ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா, பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லணும். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க் இல்லைனா மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 5 மார்க்கில் வருது.
நல்லா கவனமாக படிச்சுக்கணும். தேங்க்யூ டு ஆல்.